அடுத்ததாக கேட்கின்ற கேள்வி, நிறைய இளைஞர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள். அதாவது எங்களுடைய கடையில் இருக்கிற முதலாளி, அது போல பொறுப்பாக இருக்கிறவர்கள் எல்லாம் உரிய நேரத்துக்கு பள்ளிக்கு போகிறார்கள், அது போல உரிய நேரத்துக்கு தராவிக்கு போகிறார்கள், முழு அமல்களையும் செய்கிறார்கள். இரவு நேரங்களில் நின்று வணங்கிவிட்டு லேட்டாகி கடைக்கு வருகிறார்கள். எங்களுக்கு ஒரு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லையே என்று மிகவும் கவலையோடு எங்களோட இப்படியானவர்களுக்கு நீங்கள் இஸ்லாமிய ரீதியாக சொல்கின்ற அந்த அன்பான ஆலோசனை என்ன? பொதுவாக குர்ஆன் எடுத்துக்கொண்டால் குர்ஆன் சொல்லுகிறது கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த வழிகாட்டலுக்கு அமைய எங்களுடைய கடையில் இருக்கின்றவர்கள் எங்களுடைய குடும்பம். அப்ப நாங்க மட்டும் இபாதத் செய்கிறோம், வணக்க வழிபாடு செய்வோம், அதான் சொன்ன முன்சஃப்ல நிற்கிறோம், அதானுக்கு முதலே பள்ளிவாயிலுக்கு போயிருக்கிறோம் என்று இருந்தாலும் அடிக்கடி சொல்வது இந்த இவர்களுக்கு எங்களுடைய கடையிலே வேலை செய்பவர்களுக்கு அதுக்கான கலா இல்லாமல் தொழுவதற்கான நேரங்களையும் அதுக்கான உற்சாகங்களையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்பதான் கடைக்கும் பரக்கத். தொழாத ஒருவர் பள்ளி நம்ம கடைக்குள்ள இருந்தா அதுல பரக்கத் இருக்காது. நீங்க சொன்ன அன்பார்ந்த வழிகாட்டல் என்ற வகையில அதை சொல்லலாம். கடைகள் பரக்கத்து செழிப்பாக இருக்கணும் இருக்க வேண்டுமாக இருந்தால் தொழுகை உள்ளவர்கள் நம்ம பள்ளிக்குள்ள நம்ம கடைக்குள்ள இருக்கும். அப்ப அவங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறது. இப்ப தராவி தொழுகை எடுத்துக்கொண்டாலும் அதுக்கு இப்போ 3 பேர் நம்ம கடையில் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டைம் படி அனுப்பலாம். ஒரு ஆளுக்கு நீங்க ஒரு 6 ரக்காத்தை தொழுவிட்டுவாங்க, அறவே தொலைமை இருக்கிறத விட அவருக்கு என்ன செய்யலாம், ஒரு ஆக்கள் டைம் நீங்க ஒரு 6 ரக்காத்தை தொழுவ இஷாவையும் 6 ரக்காத்தை தொழுவிட்டுவாங்க என்றால் ஒரு 15-20 நிமிஷத்தை அவரை கொடுத்து அனுப்பக்குள்ள அவங்களுக்கு ஏதோ அறவே இல்லாம இருக்கிறது, ஒரு இஷாவும் அந்த தொழுகையும் தொழக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எனவே இவ்வளவுதான் பிஸியான கடைகளாக இருந்தாலும் நாங்கள் கொடுக்கக்கூடிய வழிகாட்டல், நீங்கள் எப்படி உங்களுடைய இபாதத்தில் வணக்க வழிபாடுகள் பெறுதலாக இருக்கிறோம் அது போன்று உங்களுடைய கடைகளில் உள்ளவர்களையும் அதுக்கான வழிகாட்டல்களை நாங்கள் வழங்க வேண்டும், அதுக்கான நேரங்களை கொடுக்க வேண்டும். அந்த நேரங்களை சிலர்கள் அவருடைய சொந்த நேரத்தில் கழிக்கிறார்கள் என்று சிலர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், வாலிபர்கள் சொல்கிறார்கள். நாங்க போனா எங்க அந்த நாளைக்குரிய நேரத்தில் அல்லது எங்களுக்கு சம்பளம் விட்டுறாங்க என்கிற குற்றச்சாட்டுல உண்மையிலே இது ஒரு கேட்பதற்கும் கஷ்டமான கவலையான செய்திகள். எனவே நாங்க இது ஒரு இபாதத் வணக்கத்தோடு தொடர்பு பெற்ற வகையில் அவர்களுக்கு இலவசமாக அந்த நேரங்களை ஒரு அரை மணி நேரத்தை நாங்கள் ஒதுக்கியாவது இந்த ரமலானுடைய காலத்து விசேஷமாக நாங்கள் வழங்க வேண்டும். உண்மையிலே நல்லதொரு தீர்வாகவும் நல்லதொரு பதிலாகவும் அதுபோல கடை நடத்துவர்களுக்கும் முதலாளிமார்களுக்கு நல்லதொரு அன்பார்ந்த ஆலோசனையாகவும் இந்த பதில் அமைந்திருக்கும் நினைக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இது போன்ற பல சந்தேகமான கேள்விகளோடு அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ்.